5 வருஷத்துல திமுக காரன் 161 கோயில புல்டோசர் வச்சு வீடியோ எடுத்து உடைச்சிருக்கான் 5 வருஷத்துல. ஏன்னு கேட்டா அதெல்லாம் புறம்போக்குல இருக்கு அப்படின்னு திமுக காரன் சொல்றான். கபாலீஸ்வரர் கோயிலும் புறம்போக்குல தான் இருக்கு. நாம கேட்கிறோம், ஒரு மசூதி கூட புறம்போக்குல இல்லையா? ஒரு சர்ச்சு இல்லையா? இருக்கு. மசூதிய சர்ச்சையை இடிக்கணும், அது புறம்போக்கில் இருக்கு அப்படின்னு நீதிபதி உத்தரவு கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் இடிக்கல. திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏற்றணும் அப்படின்னு நீதிபதி உத்தரவு கொடுத்திருக்கிறாரு. தீபம் ஏற்றல. அதாவது ஒரு மாஸ்டர் கிட்ட இது புறம்போக்கில் இருக்குது, அப்புறப்படுத்துங்க அப்படின்னு ராத்திரி 9 மணிக்கு ஒரு உத்தரவை வாங்கிக்கிட்டு அதனால 2 மணிக்கு கோயில இடிச்சிடுறாங்க. முன்னாடி எல்லாம் முகலாயர் ஆட்சி காலத்துல கோயில இடிச்சான். காசி விஸ்வநாதர் கோயில இடிச்சான், குஜராத்ல கோயில இடிச்சான், நம்முடைய தமிழ்நாட்டிலேயும் கோயில்கள் எல்லாம் மீனாட்சி அம்மன் கோயில இடிச்சான் கஜினி முகமது. அதே அதே லெவலில் உள்ள ஆட்சி தான் இப்ப நடக்குது. என்ன நம்ப முடியல அவங்களுக்கு? என்ன அது வேற இது வேற கிடையாது. இவனும் அப்படிதான் கோயில கொள்ளையடிக்கிறான்ல. இந்த நாட்டில 2 விஷயத்துக்கு கணக்கு தேவையில்லைன்னு திமுக காரன் சொல்றான். ஒரு விஷயம் டாஸ்மார்க், இன்னொரு விஷயம் கோயில் உண்டி. இந்த 2க்குமே அவங்க கணக்கு வைக்கிறது இல்லை. ஏன்னா கோயில் உண்டிக்கு கணக்கு வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது அப்படியே வாரி பாக்கெட்ல போட்டுக்கிறதுக்கு. டாஸ்மார்க்ல 50,000 கோடி சொல்றாங்களே, கணக்கு வைக்காம தான் வருது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆட்டக்காரர் உங்கதான் சொல்றேன். டாஸ்மார்க்ல 50,000 கோடிங்கிறது வரி, அவன் கட்டுற வரி. அப்ப டாஸ்மார்க்ல உள்ள லாபம் எத்தனை லட்சம் கோடி? அதுக்கு யாரு கணக்கு வச்சிருக்கா? இந்த டாஸ்மார்க்ல ஒரு பாட்டில் வாங்குறீங்கல்ல, பில்லு கொடுக்குறானா? இல்ல. அந்த பாட்டிலே அந்த ஆலையிலிருந்து வந்ததா கள்ளச்சாராயம் காய்ச்சதா? கள்ளச்சாராயத்துல சாப்பிடாம பாருங்க, அதே சாராயத்தை தான் டாஸ்மார்க்லயும் விற்கிறான். டாஸ்மார்க் சாராயத்திலையும் சாவுறான், கள்ளச்சாராயத்துல கள்ளக்குறிச்சியிலையும் சாவுறான், மரக்காணத்துல சாவுறான். 2 ஒண்ணுதான். இப்படி கள்ளச்சாராயத்துல இப்படி ஒரு மோசடி நடக்குதுன்னு இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்டரேட் கண்டுபிடிச்சாங்க. எவ்வளவு ரூபா தெரியுமா? ஒரு நாளைக்கு 1000 கோடி. யார் வீட்டுக்கு போச்சு? ஸ்டாலின் வீட்டுக்கு போச்சு. கொண்டு போனது யாரு? உதயநிதியினுடைய நண்பர்கள் 4 பேரு. அந்த வழக்கு என்னாச்சு? பல லட்சம் கோடிய பல கோடிய வக்கீலுக்கு கொடுத்து நீதிபதிகளை விலைக்கு வாங்கி சுப்ரீம் கோர்ட்ல தடுத்து நிறுத்தி வச்சிருக்கான். தொழில்முறைகளுடைய வழக்கு என்னாச்சு? ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான். பொன்முடிக்க வழக்கு என்னாச்சு? ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான். எல்லாம் நீதிபதிகளுக்கு தொட்டு கொடுத்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. இந்த பொன்புறங்கள் எல்லாம் கற்பழிக்கிறானுங்க. 39,900, 40,000க்கு 100 குறைவு 5 வருஷத்துல. போச்சோ வழக்கு 18 வயசுக்கு கீழே, 18 வயசுக்கு மேல 2020. அது தனி. 36 பேரை லாப் கம்பெனியை அடிச்சு கொண்டு இருக்கானுங்க. இந்த வழக்குகள் மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்காம நிறுத்தி வச்சிருக்கான் பாருங்க. அதுக்காக வேண்டி ஸ்டாலின் என்ன பண்ணிருக்கிறாரு? முறையான போலீஸ் அதிகாரியை நியமனம் பண்ணல, டிஜிபிய. ஒரு எடுபடிய டிஜிபிய வச்சிருக்கிறாரு வெங்கட்ராமன்கிறவரை. அந்த வழக்குகளை நடத்தாம தடுத்து வச்சிருக்காங்க. இப்ப தேர்தல் முடிஞ்சோட ஸ்டாலின் ஜெயிலுக்கு தான் போகணும். அப்ப இந்த வழக்குகள் எல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்க. இப்படி கொள்ளையடிக்கிறது, திருடுறது, கஞ்சா வியாபாரம் பண்றது, கள்ளச்சாராய வியாபாரம் பண்றது, ஆவேலு 1.5 லட்சம் ரூபாய்க்கு வீடு குடிசை மாற்று வாரியத்துல 1.5 லட்சம் ரூபாய் கட்டணும் தவணை முறையில. ஆனா ஆவேலு 8.5 லட்சத்துக்கு அது வித்திருக்காரு. 8.5 லட்சத்துக்கு வித்திருக்காரு. அப்படி 8.5 லட்சம் வாங்கினவங்களுக்கும் வீடு கொடுக்கல. அதுதான் இந்த ஊர்ல கம்ப்ளைண்ட். கொஞ்சம் முன்னாடி என்ன மடக்கி சொன்னாங்க, இந்த விஷயத்த பேசுங்கன்னு சொன்னாங்க. திமுக காரங்களே பண்றது கொள்ளையடிக்கிறது தான், பெண்களை சூறையாடுறது தான். இது முகலாயர்களுடைய ஆட்சி மாதிரி இருக்கு. இந்த ஆட்சி தொடரணுமா? இதுதான் கேள்வி. அப்போ வேற யாருக்கு ஓட்டு போடுறது? பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி யோக்கியமான ஒரு தலைவர் உலகம் பூராவும் யாருமே கிடையாது. மோடி மாதிரி ஒரு தலைவர் கிடையாது.
எடப்பாடி பழனிசாமி கிட்ட அது இருக்கு. ஏன்னா ஏற்கனவே கருணாநிதி தானே கூட்டணி வச்சிருந்தாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். கருணாநிதி கூட்டணி வச்சிருக்கப்போ திமுக மந்திரிங்க பிஜேபி ஆட்சியில ஊழல் பண்ணல. அவங்க ஊழல் பண்ணது காங்கிரஸ் கூட்டணியில. பிஜேபி கூட கூட்டணி வச்சா ஊழல் பண்ண முடியாது. அப்ப எடப்பாடி பழனிசாமி வர்றாரு, ஸ்டாலினும் வர்றாரு. ஸ்டாலின் கூட யார் வர்றா? ஸ்டாலினுக்கு பையன் வர்றான் உதயநிதி, பையனுக்கு பொண்டாட்டி வருது, ஸ்டாலினுடைய பொண்ணு வருது, ஸ்டாலினுடைய மருமகன் வர்றான். குடும்பத்தோடு கொள்ளையடிக்க வர்றாங்க, அண்டா குண்டைய தூக்கிக்கிட்டு வர்றாங்க கொள்ளையடிக்கிறதுக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி எப்படி வர்றாரு? தனி மனிதனா வர்றாரு. மோடி எப்படி வர்றாரு? அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் வர்றாரு. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய நண்பனாக இருக்கிறதுனால அவர் நேர்மையான ஆட்சி நடத்த முடியும். எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நீங்கள் இந்த மயிலாப்பூர் தொகுதியிலே தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இரட்டை இலையினுடைய சின்னம் தாமரை. தமிழிசை சவுந்தரராஜன் நேர்மையானவங்க, 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தவங்க, சுத்தமானவங்க, மெத்த படிச்சவங்க. அப்போ கஞ்சா வியாபாரி கள்ளத்தனம் பண்றவனுக்கு ஓட்டு போடுறதா, படிப்பாளி மருத்துவர் அம்மா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நேர்மைக்கு ஓட்டு போடுறதா? வாக்காளர் பெருமக்களே, மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியிலே நேர்மைக்கு ஓட்டு போடுங்க. அப்படி முடிவு பண்ணுங்க. தாமரைக்கு ஓட்டு போடுங்க. தாமரைக்கு, மகாலட்சுமியினுடைய பீடமாக இருக்கக்கூடிய தாமரைக்கு, செந்தாமரைக்கு நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விட வருகிறேன். வணக்கம்.